I don't mind. No. Move. Keep it steady, never falter. You don't know that I remember, but I assure you I do. வெல்கம் டு ப்ளூ ஷிப் ரைடர். நான் உங்கள் நடராஜன். போன வீடியோவில் நம்ம அந்த போர் பைப்பை பார்த்துட்டு வண்டி நிறுத்திட்டு தண்ணி வருதான்னு செக் பண்ணிவிட்டு நான் பக்கத்துலேயே இருந்த அந்த காட்டுக்குள்ளே இப்போ நான் சமைக்க வந்திருக்கேன். தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாத்திரத்தில். என்னதான் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தாலும் எனக்கு இந்த காட்டுக்குள்ளே போகணுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த வண்டி வெளியே நிறுத்திட்டு வந்திருக்கிறேன். அந்த வண்டியை பார்த்துட்டு யாரோ உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது உள்ளே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அவங்ககிட்ட என்ன மொழியில் பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க எதாவது தப்பாக நினச்சிட்டு சப்போஸ் அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக கூட இருக்கலாம், பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த காடு ஒன்றும் அவ்வளோ பெரிய காடு இல்லை, சின்ன காடு தான். இருந்தாலும் இந்த காட்டில் என்ன இருக்கும், விலங்குகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்துடுச்சு. அதனால் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஒரு பதட்டமாக ஒரு திகிலாக இந்த இடத்துல இருந்துட்டு செஞ்ச ஒரு சமையல் இது. அதனால் சமையல் நல்லாவும் வரல. சமையலுக்கு உண்டான பொருளும் அதிகமாக இல்லை. இருந்ததை வச்சு பருப்பு, மிளகுப்பொடி, அரிசி இதெல்லாம் இருந்ததை வச்சு சும்மா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணது. இது ஒரு ஆர்வத்தில் பண்ணது தான். ஏன் அப்படின்னா நாங்கள் கிளம்பும்போதே வந்து 2 பேர் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடுப்பு பாருங்கள், அடுப்பு அந்த சிலிண்டர், சின்ன சிலிண்டரு, மினி அடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு பாத்திரமாக எடுத்துகிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து 2 பேர் வரணும்னு பிளான் பண்ணதுனால, பட் கடைசியாக நான் ஒருத்தன் வந்ததுனால அவங்க சீத்தாப்பழம் சாப்பிடலாம். சமையல் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி சீதாப்பழம் சாப்பிடலாம். மைக் ஒர்க் ஆகாதனால இப்போ நான் எக்ஸ்டர்னலாக பேசிகிட்டு இருக்கேன். மைக் மறுபடியும் வேலையை காமிச்சிருச்சு. அதனால் நான் அங்கேருந்து பேசுனது எதுவுமே வந்து கேட்கல. நான் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஏதாவது வந்துருமோ, ஏதாவது தாக்கிடுமோ அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கேன். சாப்பாடு வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு. ஓகே, பருப்பு வெந்ததுக்கப்புறம் அது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு மிளகுடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம லக்கேஜ் வந்து அதிகமாக எடுத்து வர முடியாதனால, காய்கறி எடுத்து வர முடியாதனால உப்பு மிளகுடி மட்டும் வாங்கிட்டு வந்து அதில் போட்டு பருப்புலாம் சேர்த்து பருப்பு சாதம் மாதிரி சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எதுவுமே இல்லை. ஓகே, அது ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். பாருங்கள், எல்லாம் ஹெல்மெட்டு, பேகு எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு பதட்டமாகவே ஒரு திகிலாகவே பண்ண சமையல் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன சாப்பாடுன்னு கேட்காதீங்க. நான் தான் சொன்னேன், இது வந்து ஒரு ஆர்வக்கோளாறுலேயும் ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு பதட்டமாகவும் பண்ண ஒரு சமையல். ஏதோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு காடு பாருங்கள், தனியாக இங்கே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே யார் வருவாங்க, என்ன வரும் அப்படிங்கிற ஒரு திகிலோட, மொழி தெரியாத ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து சமையல் பண்ணும்போது இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். பாருங்கள், அந்த காட்டுக்கு வெளியில் இது கட் ரோடு, மெயின் ரோட்டுக்கு அப்புறம் வர லெஃப்ட்டில் கட்டான ரோடு. அங்கே நான் வண்டி நிறுத்தியிருக்கேன். இதில் இன்னொரு இது என்னென்னா, வண்டி அங்கே இருக்கிறது என்னுடைய பார்வைக்கு இல்லை. அதனால் வண்டி பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்தது. இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட நினைக்கலாம்.
ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தனியாக போகும்போது அவன் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணின விஷயந்தான் இது. ஓகே, நமக்கு வந்து சமையல் பண்ணிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வெளியில் போய் வண்டியில் உட்காந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். சமையல் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஓகே, நான் வெளியில் வந்துட்டேன், எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். பொருளும் எடுக்கும்போது வீடியோ தான் ஆன் பண்ணல. மைக்கு பார்த்திங்கன்னா, மைக்கு வேலை செய்யுதா செய்யலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமையே நான் அதை பேசிகிட்டு இருந்தேன். மைக் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணும்போது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சரி, ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு நான் காலர்லாம் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேசினேன். பட் நான் வீடியோலாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மைக் ஒர்க் ஆகலை அப்படின்னு. இந்த மைக் பிரச்சனை வந்து எனக்கு டோட்டல் ரைட்லேயுமே எனக்கு அந்த மைக் பிரச்சனை இருந்தது. நான் அங்கே போய் வாங்கிக்கலான் இருந்தேன். கடைசி வரைக்கும் என்னால் மைக் வாங்கவே முடியல. ஸோ இது கொஞ்சம் இந்த ஆடியோ வந்து நிறைய நான் எக்ஸ்டர்னலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இல்லை. சாப்பாடு வந்து ரொம்ப மோசமாக இல்லை. பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன், ரொம்ப மோசமாக இல்லை. கொஞ்சம் காரமாக இருந்தது, அவ்வளோதான். சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த தனியாக சமையல் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் போனால் கூட நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ ஒரு லோன்லி ஃபீல் எதுவும் வராது. நம்ம தனியாக ரைட் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் போய்ட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு சமையல் பண்ணுறது, அந்த பேக்கை பிரித்து சமையல் பாத்திரங்களை எடுத்து வெளியில் வச்சு கட்டின பேக்கை, இதுவும் நானும் வந்து அந்த பேக்கை வந்து எத்தனை சுற்றி கட்டினேன். நான் அதை அத்தனை சுற்றதும் பிரித்து பேக்கை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு, பாத்திரங்களும் எடுத்து வச்சுட்டு, தண்ணி பிடிச்சிட்டு போய் சமைச்சிட்டு மறுபடியும் அதெல்லாம் திருப்பி எடுத்து கட்டி கொண்டு போகிறதுக்குள்ள எனக்கு அந்த சாப்பிட்டு அதை மறுபடியும் எடுத்து எனக்கு இந்த பேக்கெலாம் பாத்திரமும் அதில் போட்டு பேக்கெலாம் கட்டும்போது தான் எனக்கு தோணுச்சு, இனிமேட்டு இந்த ரைடு ஃபுல்லாக நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் கிளம்பும்போது மேக்ஸிமம் நிறைய இடத்துல டென்ட்டு போட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு வாய்ப்பு இருந்தால் சமைச்சிக்கலாம், வாய்ப்பு இல்லைன்னா மட்டும் ரூம் எடுத்து தங்கிக்கலாம், கடையில் சாப்பிட்டுக்கலாம், வாய்ப்பு இருந்தால் சமைச்சிட்டு டென்ட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் வந்து அங்கேருந்து கிளம்புனது. ரைட் ஸ்டார்ட் பண்ணதே அந்த பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இங்கே வந்து முதல்ல சமைச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது என்னென்னா, இனி இந்த ரைடு ஃபுல்லாக சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணது தான். ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அது வந்து இது எந்த இடம் அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த இடம் இது. எனக்கு எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணுற இடத்த தவிர நான் வண்டி எங்கேயுமே நிறுத்தினதில்லை இதுக்கு முன்னாடி. இந்த 3ஆம் நாள் ரைட்டில் இந்த இடத்துல நிறுத்தி சமைச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த இடம் வந்து ஒரு மறக்க முடியாத இடமா ஆயிடுச்சு. அதனால் இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லணும். போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது, கட் ரோட்டில் வரும்போது ஒரு ஆர்ச் வழியாக தான் வந்திருப்பேன். அந்த ஆர்ச்சில் எழுதியிருக்கும், அதில் என்ன எழுதியிருக்குன்னா, புத்தகங்கா சம்ஸ்தான் டெவலப்பர் த ராம்தேக் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த ஆர்ச் வழியாக உள்ளே வந்தோம்னா எண்டில் போனோம், அந்த ரோட்டில் எண்டில் போனோம், இந்த ஆர்ச் தான். இந்த ஆர்ச்சில் இப்படியே இந்த ரோடு போகுது இல்லையா, அந்த ரோடு எண்டில் போனோம்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது, குப்தகங்கான்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. எனக்கு அப்போ தெரியல, தெரிஞ்சிருந்தால் நான் போயிருப்பேன். நம்ம மறுபடியும் மேப்லாம் எடுத்து பார்க்கும்போது இது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அங்கே ஒரு கோயில் இருக்குது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாமா இது. நான் வந்து இது ஒரு கிராமம், அந்த ரோட்டில் போனால் ஒரு கிராமம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன், மக்கள்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பட் ஆக்சுவலாக அது இல்லை, உள்ளே ஒரு கோயில் இருக்குது, குப்தகங்கா ராம்தேக் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அதேமாதிரி ராம்தேக்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காமா, சுற்றுலாத்தலம் இந்த ஏரியாவில், டெவலப்பாரில். ஆக்சுவலாக நாக்பூர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக், அந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு கிராமம் தான் அந்த டெவலப்பார். இதை வந்து நான் உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் டெவலப்பார்னு போட்டிருக்கோம், அதுதான் டெவலப்பார் வில்லேஜு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா குப்தகங்கா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அந்த குப்தகங்கா டெம்பிள், அந்த டெம்பிள்ங்கிற எழுத்துக்கு கீழே ஒரு ரோடு ஒன்று வந்து முடியும்.
அது தொடங்குற இடத்துல அந்த ரோடு தொடங்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதான் மெயின் ரோடு. அந்த இடத்துல தான் அந்த ரோடு தொடங்குற இடத்துல தான் லெஃப்ட்டில் வந்துட்டு பைக்கை நிறுத்திட்டு சமைச்சேன். அந்த லெஃப்ட்டில் காட்டில் அந்த ரோடு தொடங்குற இடத்துல ஒரு ஆர்ச் இருந்தது இல்லையா, அந்த ஆர்ச்சையும் நான் மேப்பில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், ரோடு தொடங்குற இடத்துல ஒரு ஆர்ச் தெரியுதா, ஒரு அந்த ஆர்ச் அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து தான் லெஃப்ட்டில் வந்து வண்டி நிறுத்திட்டு அந்த லெஃப்ட்டில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே சமைச்சேன். யாராவது இந்த பக்கம் லடாக் போகும்போதோ அல்லது ஜான்சி போகும்போதோ நாக்பூர் தாண்டி இங்கே வந்திங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த ஆர்ச்சிலிருந்து ரோடு எண்டு வரைக்கும் போனீங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ஆர்ச்சில் என்ன எழுதியிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், குப்த கங்கா சான்ஸ்தான் டெவலப்பர் த ராம்தேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் மட்டும்தான் எழுதியிருக்கும், இங்கிலீஷ் தமிழ் எதுலேயுமே எழுதியிருக்காது. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க. இந்த டாக் நான் வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுச்சுங்க. அதுக்கும் ரொம்ப பசியாக இருக்குது. நான் நிறையா சாப்பாடு வச்சேன், எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. ஓகே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, லக்கேஜெலாம் எடுத்து கட்டிட்டேங்க. கட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த லக்கேஜெலாம் கட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு, பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. அந்த லக்கேஜ் கட்டும்போது தான் நான் உணர்ந்தேன், இனி எங்கேயுமே சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். ஓகே, இப்போ கிளம்ப வேண்டியதான். ரோடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, 2 பக்கமும் காடு, ரோடு ரொம்ப க்ளீனாக இருக்குது. பேசாமல் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துருக்கலாம். சமைக்கிறங்கிற பேரில் இங்கே நிறுத்தி சமைச்சதுக்கு பதிலாக அந்த ரோட்டில் உள்ளே போய் அந்த கோயிலுக்காக போயிருக்கலாம், அந்த கோயிலுக்காக சாப்பாடு போட்டு வந்திருப்பாங்க. கிளம்புற டைம் வந்துருச்சு. இங்கே போகிற வழியில் நிறைய வழிப்பறிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பயமுறுத்துனாங்க. அப்படி வழிப்பறி நடக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பட் இப்போ ஒரு ரீசெண்டாக எந்த ஒரு வழிப்பறியுமே நடக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த வழிப்பறிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து வழிப்பறிலாம் எதுவும் நடக்கிறதில்ல. கிளம்பியாச்சு. பைக்கில் போகும்போது அந்த காற்று விசுன்னு அடிக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வேர்த்து ரொம்ப டயர்டாயிட்டேன். வண்டி எப்படா எடுப்போம் அப்படின்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கு. ஓகே, அடுத்தது ஜான்சி தான். ஜான்சி இங்கேருந்து ஒரு 530 கிலோமீட்டர் இருக்குது. ஜான்சி போக முடியுமான்னு தெரியல. மணி வந்து இப்போது ஒரு 4:30 5 இருக்கும். ஜான்சி போனால் அங்கே ஜான்சியில் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ நேரம் இருட்டு கட்டுறதுக்குள்ளே எங்கே போக முடியுதோ அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகே, அங்கே இந்த இடத்துல ஒரு போர்டு பார்த்தீங்களா, எல்லோ கலர் போர்டு, வைல்ட் லைஃப் காரிடார் ட்ரைவ் வித் கேர் நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வைல்ட் லைஃப் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ட்ராவல் பண்ணும்போது நான் அந்த போர்டையும் நான் இப்போ பார்க்கல. நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ஜான்சி, இன்றைக்கி வந்து 3வது நாள் ஜான்சி. நாளைக்கு காலையில் 4வது நாள் எழுந்திரிச்சு ஜான்சியிலேருந்து ஆக்ரா வந்து 4வது நாள் ட்ராவல். அப்புறம் ஆக்ராவிலேருந்து 5வது நாள் வந்து டெல்லியிலேருந்து சண்டிகார்லேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் டு லடாக் போகிற வழியில் கார்கில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் எங்கே ஸ்டே பண்ணுறேங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.